படம் நல்லா இருக்கும். அதான் ஸ்டோரி, அதாவது கடவுளை நம்பி ஏமாறாதீங்க. கடவுளுங்கிற பேர்ல, அதாவது கடவுளை நம்பலாம், கடவுளுங்கிற பேர்ல வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்கல்ல, அவங்கள நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கறத அந்த நரபலி வச்சுதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. சூப்பரா, அதாவது கேப்டனையும் பார்த்தோம், இளைய கேப்டனையும் பார்த்தோம். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு, அவரும் பண்ணியிருந்தாரு. கேப்டன்சின் செம்ம மாசு. அதுக்கப்புறம் இவரை பார்க்கும்போது அந்த ஐ பவர் ஒரு சில நேரத்தில் அந்த கேப்டனை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மியூசிக் பரவாயில்ல, சூப்பரா இருக்கு, அருமையா இருக்குதா. யாரை வச்சு நல்ல கதை, நல்லா பண்ணிக்கிறாரு. அன்பு கேப்டன் ஒரு சீன் வந்தாலும் நல்லா நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்திருக்கலாம், நல்லா இருக்கும். மியூசிக் இளையராஜா நல்லா இருக்கு. இப்பதானே இது இன்னும் நல்லா சிறப்பா பண்ணுவாரு, அவரை பேரை காப்பாத்துவாரு. படம் நல்லா இருக்குங்க, பார்க்கலாம். ஃபைட்லாம் நல்லா இருக்கு. கேப்டன் வராரு, கேப்டன் மாதிரியே பண்றாரு. படம் சூப்பரா இருக்கு. பார்க்கலாம் சார், பார்க்கலாம். படம் நல்லா வந்திருக்கு. கேப்டன் அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. நிச்சயமா நல்லா குடும்பத்தோட வந்து மக்கள் பூரா கண்டு கழிக்கலாம். நல்ல படம் சார், நல்ல நன்றி. இளையராஜா படம் பக்கவா சூப்பரா இருக்கா. நரபலி கான்செப்ட் தான் பண்றேன், நல்லா சூப்பரா படம். வேற லெவல், அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. நல்லாதான் கூட இருக்கு. கேப்டனுக்காக தான் பார்க்க வந்தேன், நல்லா தான் இருக்கு. மத்தபடி பெருசா இல்ல. ஃபைட் ஸ்டாப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே தான். சரி, ஸ்டோரி வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது ரியலா நடந்த கதை சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல போட்டிருக்காங்க, ரியலா நடந்த கதை அவங்க எடுத்திருக்காங்க. ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் ஓகே தான், நல்லா இருக்கு. கேப்டனை பார்க்க வந்தேன், கேப்டனை பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் எமோஷனலா இருந்துச்சு, அவரோட இது எல்லாமே போட்டாங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு, ப்ராப்ளம்லாம் கிடையாது. நல்லா நடிச்சிருக்காப்ல. பட் விஜயகாந்த் அளவுக்கு இல்ல, ஓரளவுக்கு வராப்ல. இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு, நல்லா இருக்கு. அவர் ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் அளவுக்கு ஓரளவுக்கு ஃபைட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெருசா நல்லா ஒர்க் அவுட். ஜூனியர் கேப்டன் என் எல்லா ஏழைகளுக்காக பாடுபட்ட ரமணா அவர் திரும்ப மறுத்து விட்டார்ன்றது இந்த கேப்டன் ஜூனியர் கேப்டன் படத்தை பார்த்தோன்னே புள்ள இருக்குது. சொல்றேன், நானே பேச முடியாது. சொல்லுங்க. படம் சூப்பர், படம் சூப்பர். கேப்டன் வராரு படத்துல. ஒவ்வொரு முறையும் வந்துட்டு கேப்டன் வரும்போதெல்லாம் எங்களோட உணர்ச்சி, ஒரு ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கு. கேப்டன் மாதிரியே கேப்டனோட மகன் நடிச்சிருக்காரு. குடும்பத்தோட போய் பார்க்கலாம். எந்த ஒரு அருவருப்பான சீனும் அதுல இல்ல. குடும்ப படமா கேப்டன் எப்படி செலக்ஷன் பண்ணி ஒவ்வொரு படமும் நடிச்சாரோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தோட போய் பார்க்கலாம். படம் அருமையா இருக்குன்னா, ஃபைட்லாம் நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரினா ஒரு வாயில்லா ஜீவனுக்கு வந்து யாருமே இப்போ கவலைப்படுறதில்ல. ஒரு மரத்தை வெட்டினாலும் சரி, ஒரு எதை வெட்டினாலும் சரி, மனுஷன் மட்டுமே வாழணும், மனுஷனுக்கு தான் இந்த உலகம் வந்து படைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனம். எல்லா உயிர்களுக்காகவும் இந்த உலகம் படைச்சிருக்கு. எல்லா உயிர்களுமே தான் நம்ம வந்து அன்பு செலுத்தணும். ஒரு காக்காய்க்கோ குருவிக்கோ நம்ம தண்ணி வைக்கணும். இவ்வளவு பெரிய யானை, அது வாயில்லா ஜீவன், அதை ஒருத்த அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். அதை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ புறப்படுறாரு. அது மாதிரி மீட்டு எடுத்துட்டு வந்துடுறாரு. அதனால வாயில்லா ஜீவன் மேலே இறக்கப்படுங்க, இந்த உலகம் எல்லாருக்குமே படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் அந்த கதை. அருமையா இருக்கு. அவரு ஃபைட் பண்ணா எப்படி என்ஜாய் பண்ணி பார்ப்போம், அதே மாதிரி இருக்கு ஃபைட்லாம். அடி காலால் தான், காலையில எட்டி எட்டி உதைக்கிறாரு நெஞ்சிலேயே. தலைவன் எப்படி வந்து கால் ஃபைட் பண்ணுவாரோ அதே மாதிரி இவரும் பண்ணியிருக்காரு. அடிச்சா அந்த இடத்துல சாவுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது அடி. நல்லா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு அவரு இல்லையாங்கிறது தான். அவர் இருந்து அவரோட படத்தை மகன் தூக்கி கொண்டாடுறாங்க. அவர் இருந்து இதெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் அவர் ஆத்மா வந்து அவரை வாழ்த்திக்கிட்டு தான் இருக்கும். விஜயகாந்த் புகழ் வாழ்க, கேப்டன் வாழ்க, கேப்டன் குடும்பம் வாழ்க. நல்லா இருந்துச்சு படம். ரொம்ப ரொமான்ஸ் சீன் இல்ல, அதான் பிடிச்சது. ஒரு டீசெண்டா எடுத்திருக்காங்க படத்தை. படம் சூப்பரா இருக்குதா? படம் சூப்பரா இருக்கு. அந்த பாச பிணைப்பு, அந்த வாயிலா 5 ஜீவன்கிட்ட எப்படி பாச பிணைப்பு, அந்த உணர்வு, தலைவர் வர்ற இடம் எங்களால வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே கண்ணீர் தான் வந்தது. அது எப்படி சொல்றது, அந்த ஃபைட்டு போடும்போதுதான் தலைவரோட ஞாபகம் வந்துருச்சு. அந்த ஐ பார்க்கும் போதெல்லாம் தலைவரோட அது எல்லாமே சூப்பர்.
கேமரா கேமரா அந்த இது ஒளிப்பதிவெல்லாம் சூப்பரா இருந்தது. ஒளிப்பதிவு சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பர் சார். எல்லாம் ஃபைட்டு ஒளிப்பதிவு எல்லாமே சூப்பரா இருந்தது. செம கிட்டா இருந்தது.